எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? மனிதர்கள் பலவீனமானவர்கள். நாம் நேசம் வைத்த ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் நாம் அதனை சோதனை என்று சொல்வோம். நமக்கு பிடிக்காத, விரும்பாத, வெறுக்கும் நபர் ஒருவருக்கு அதே நோய் வந்தால் அதனை தண்டனை என்று கூறுவோம். நாம் நேசிக்கும் ஒருவர் துன்பப்பட்டால் பாவம், அவர் நல்லவர் என்று கூறுகிறோம். நாம் விரும்பாத ஒருவருக்கு அதே துன்பம் ஏற்பட்டால் அவனே அநியாயக்காரன், மோசமானவன், அவனுக்கு தேவைதான், அவனுக்கு அப்படித்தான் வேண்டும் என்று கூறுவோம். இறை விதியை நம் மன விருப்பத்திற்கு ஏற்றாற் போன்று அடையாளப்படுத்துகிறோம். மனிதர்கள் அனைவரும் குறைபாடுகளின் சொந்தக்காரர்கள். அல்லாஹ்வை கொண்டே தவிர எந்த சக்தியும் பலமும் இல்லை. அல்லாஹ் கூறுகின்றான், ஏனெனில் மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான். அல் குர்ஆன். உங்களுக்குள் வரும் சோதனைகளையும் அருள்களையும் எச்சரிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இரண்டையுமே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது பரீட்சைக்காகத்தான். அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மை பேசும் ஒவ்வொருவரும் மற்றும் தூய உள்ளம் கொண்டவரும் ஆவர் என்று பதிலளித்தார்கள். அப்போது மக்கள், உண்மை பேசுபவரை பற்றி அறிவோம், ஆனால் தூய உள்ளம் கொண்டவர் என்றால் யார் என்று வினவினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய உள்ளம் கொண்டவர் யாரெனில் அவரது உள்ளத்தில் பாவமோ, அநியாயமோ, குரோதமோ, பொறாமையோ இருக்காது என்றார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் ரலி அவர்கள். நூல் இப்னு மாஜா. அல்லாஹ்விடம் தூய உள்ளத்துடன் வருவதைத் தவிர செல்வமோ மக்களோ அந்நாளில் பயன் தராது. அல் குர்ஆன். சில சமயங்களில் நாம் ஏதாவது ஒன்றை மிகவும் விரும்புகின்றோம். அல்லாஹ் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவது போல தோன்றுகிறது. நாம் முயற்சிக்கின்றோம், அழுகின்றோம், துஆ செய்கின்றோம், எதுவுமே நடக்கவில்லை. ஏனெனில் சில நன்மைகள் பொறுப்புடன் கூடியதாக இருக்கும். அதை மிகவும் சீக்கிரம் கொடுத்தால் அது நம்மை உருவாக்குவதற்கு பதிலாக நம்மை உடைத்துவிடக்கூடும். அதனால்தான் அவன் அதை தாமதப்படுத்துகின்றான். ஒவ்வொரு தாமதமும் நம் இதயத்தை மேம்படுத்துகின்றது. பொறுமை, நம்பிக்கை மற்றும் சரணடைதலே கற்பிக்கின்றது. அல்லாஹ் எப்போதும் நமக்கு தேவையான நல்லதை தாமதிப்பதில்லை. அவன் அதை நமக்கு சரியான நேரத்தில் கொடுப்பான். இன்னும் நமக்கானது என்று எழுதப்பட்டது நம் வாழ்வில் நம்மையே தேடி வந்து சேரும். அது நம் காலடிக்கு கீழே எழுதப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அதை நம் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனால் நம் கைகள் அதை பிடிக்க தயாராக இருக்கும்போது மட்டுமே. எனவே நம் இதயத்தை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். நம் துஆவை நேர்மையானதாக கேட்க வேண்டும். நம் நேரத்தை விட அல்லாஹ்வின் நேரத்தை நாம் அதிகமாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். நாங்கள் எதன் வருகைக்காக காத்திருக்கின்றோமோ அந்த விஷயத்தை கொண்டு எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாயாக. யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். நாங்கள் உன்னுடைய கொடைகளின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளோம். எனவே நாங்கள் நாடும் நல்ல விஷயங்களை, நாங்கள் விரும்பும் நல்ல விஷயங்களை எங்களுக்கு விதியாக்குவாயாக. யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்வில் மிக சிறிய விஷயங்களிலும் பெரிய விஷயங்களிலும் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாயாக. நன்மைகளை எங்களுக்கு நெருக்கமாக்குவாயாக. யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். நாங்கள் உன்னையே சார்ந்திருக்கின்றோம். எனவே எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சியை கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக. மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு எங்களுக்கு நன்மாராயம் கூறுவாயாக. அதன் அழகை கண்டு நாங்கள் கண்ணீர் சிந்தும் அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. எங்களுக்காக நன்மையின் வாசல்களை திறந்து விடுவாயாக. யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். எங்களால் சொல்ல இயலாத, எங்களால் விவரிக்க கடினமாக உள்ள, ஆனால் நீ அறிந்திருக்கின்ற எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். எங்கள் நெஞ்சங்களுக்குள் மறைந்திருக்கும் உன்னிடம் எப்படி முன்வைப்பது என்று எங்களுக்கு தெரியாத ஒரு துஆவையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.